பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்த என்ன ஜிட்டி அடிச்சாண்டா கபோதி ஜிட்டி அடிச்சாண்டா. நீ பிளே ஆஃப் போகணும்னு ஒருத்தரை தவிர எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜிடி பாயதானே நீ தான்டா, நீ மட்டும் தான்டா உனக்காக ஆட மாட்டேங்கிற. மீதி அத்தனை பேரும் உனக்கு தான்டா அடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்குடா நான் பஞ்சாப் அடிக்கணும், எதுக்குடா நான் எஸ்ஆர்எச் அடிக்கணும்? அண்ணனுக்காக அடிச்ச நீ அடிக்க மாட்டேங்கிறியே. ஆனா இப்ப நீ என்னமோ நீ உள்ள போறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி. நீ இப்படி போய் அங்க போய் நீ டெஸ்ட் ஆடுறதுக்கு நீ இங்கே இருந்துக்க, நான் போய்க்கிறேன். தீபக் சேருங்கடா. அவன் கொஞ்சம் ஸ்டார் பவுலரும் கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். கையை எடுத்து ஆடே ரூல் அவுட் ஆக்கிட்டு. முஸ்தபி சூரங்க அது வீட்டுல ஏதோ பஞ்சாயத்தாப்பா அதான் பத்திரானா இங்க அவனுக்கு பரிச்சலி முடிஞ்சு வச்சான். பவுலிங் யூனிட் காலி இல்ல. ரஹானே ஒருத்தன் ஓப்பனிங்ல இருக்கிற, எதுக்கு இருக்கிற? சூப்பர் பிளேயர் தம்பி. 10 ரனுக்கு மேல அடிக்கவே இல்ல சீசன் ஃபுல்லா. ரச்சின் ரவீந்திரா அவன் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனை கொண்டாந்து என்ன பண்ணியோ தெரியல, அவன் அடிக்க மாட்டேங்கிறான். இப்ப இல்ல இன்னைக்கு மேட்ச்ல ஆர்ஆர் போட்டு பீச்சு போனது. 10ஆவதுல இருக்கிற ஜிடியே உன்னை படுக்க போட்டு நெஞ்சில ஏறி சங்குல மிதிச்சான். ஆர்ஆர் 1ஆவதுல இருக்கிறவன். என்னையெல்லாம் கேட்ட இப்பவே கப்ப ஆர்ஆர் எழுதியே வச்சிடலாம். அவன்லாம் அப்படி இருக்கான் ஃபார்ம்ல. இல்ல தம்பி உனக்கு நீ போக வேண்டாம், நீ ஆடவும் வேண்டாம், கிழிக்கவும் வேண்டாம். என் கூட தானே கடைசி மேட்ச், நான் உன்னை போக விட மாட்டேன் தம்பி. போதும் போடா. பாண்டி சீமையில மரியாதையா போயிரு, பால் அவுட் எறிஞ்சு பல்ல உடைச்சிருவேன். சரி சரி டேய் ஜெர்சியை மாத்துக்கடா, அடுத்த மேட்ச் வந்துருச்சு.